ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் எல்லாருக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறது கஷ்டம். பட் இன்னைக்கு நான் பார்த்த ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சென்டிமெண்டல் ஆகிட்டுருக்காங்க, அவ்வளோ எமோஷனல் ஆகிட்டுருக்காங்க. ஸோ பேசிக்லி ஏதோ ஒரு வகையில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்க லைஃப்பில். ஸோ ஏன்னா சொல்கிறாங்களே காசின்னு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் வெளியே வரனால ப்ரெஸ்க்கு தெரிஞ்சு போச்சு, பப்ளிக்கு தெரிஞ்சு போச்சு. பட் அந்த மாதிரி எத்தனை காசி அன்ஐடென்டிஃபைடாக இன்றைக்கி சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்பில் அதை பாதிக்கப்படும் போது அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு எப்படி நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இந்த காலத்து பெண்கள் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? கன்ஃபார்ம்டாக 200% அவேர்னஸாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நாட்டு நம்மளது ப்ரொக்ரெசிவ் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோ நிறையா விஷயங்கள் நடக்குது. ஸோ பீயிங் அவேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பீயிங் சேஃப். ஸோ அவேர்னஸ் தான் ஃபஸ்ட்டு, அங்கேருந்து தான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவேர்னஸ் தான் ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, ஆனால் இங்கே இருக்கிற நிறையா மக்கள் சொன்னது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கையில் கிடச்சா அவனை நிற்க வச்சே சுடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம்? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஓகே, தட் இஸ் ஒன்லி மை ஒப்பீனியன். ஏன்னா இன்னும் நம்ம நாட்டில் நிறையா கேஸஸ்க்கு நிறையா விஷயங்களுக்கு ஒரு தீர்ப்பு வராமல் இருக்குது, ரைட்? பட் இஃப் யூ சி கண்ட்ரீஸ் லைக் சவுதி அரேபியன் கண்ட்ரீஸ் அண்ட் துபாய் அண்ட் ஆல், அங்கே ஓப்பனாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஓப்பனாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. எது இருந்தாலும் ஃப்ரம் ஸ்மால் கேஸ் டு ஈவன் அ ரேப் கேஸ், எது இருந்தாலும் தெர் இஸ் அன் ஓப்பன் பனிஷ்மெண்ட் தட் இஸ் கிவன். அது நம்ம நாட்டில் இன்னும் வரல. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா ஒரு பயம் இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ மேம். நான் வரக்குள்ளேயும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்தேன். ஏன்னா இப்போ ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். பட் எது ரிலீஸ் ஆக போகுது ஃபர்ஸ்ட்டுன்னு தெரியல. இப்போ ஃபயர் தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறாங்க, நானே ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கல. ஸோ ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலங்கிற ஒரு பயம், பதட்டம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு. பட் நல்ல ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ ஹாப்பி. இந்த காலத்து பெண்களுக்கு இந்த படம் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ அவேராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால நான் மற்றவங்கள ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் எப்பயுமே நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, லைக் நீங்கள் இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் எல்லாரோட பெண்களையும் கடந்து தான் வந்திருப்பாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில். நீங்கள் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கா? அது நடக்கும்போது எப்படியெல்லாம் போல்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க? நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம். ஆனால் என்ன சொல்கிறது, எப்பயுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 2 கண் மட்டும் கிடையாது, நம்மளோட நெற்றி இதுவும் எப்பயும் ஓப்பனாக இருக்கணும், கேர்ளாக இருக்கக்குள்ள. அப்போ தான் நம்மளுக்கு அறியாத விஷயங்கள் கூட நம்மளுக்கு அந்த கண் மூலமாக தெரியும் அப்படிங்கிறது. ஸோ அது உண்மையான விஷயம். ஸோ அதனால் எப்பயுமே நான் அலர்ட்டாக இருப்பேன். ஏன்னா என்னோடய காலேஜ் லைஃப்லேருந்துமே நான் இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ அதனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்போலேருந்து லேர்ன் பண்ணிட்டேன். ஓகே, ஆனால் இங்கே நிறையா மக்கள் அவங்க ரிவ்யூ சொல்லும்போது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கையில் கிடைச்சா சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களோட கோபத்தை சொன்னாங்க. மேபி லைக் உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உங்கள் கையில் கிடைக்கும்போது என்ன பண்ணுவீங்க? என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, ஆஃப் தி ஸ்க்ரீன் தான் நான் சொல்லுவேன். திடீர்னு கேட்கக்குள்ள என்ன சொல்லுவேன், ஏதாவது இடக்கு முடக்கா சொல்லிட்டேன்னா சொல்லுங்க. இடக்கு முடக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, நான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கையில் கிடச்சிட்டா இதுதான் சான்ஸ்ன்னு ஏறி மிதிச்சு மிதிச்சு அவன் உயிரை எடுத்துருவேன் நான். அந்த மாதிரி தான். ரைட்டுங்க, இதுக்கப்புறம் உங்கள் பக்கத்துலேயே யாரும் வரமாட்டாங்க நினைக்கிறேன். இல்லை, இதை விட அப்புறம்னா இன்னும் பேசலாம். ஆனால் இப்போ எதுவும் பேச முடியல. ஹிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஹிண்ட் ஆக்ஷனில் ஹிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் கொடுத்துருக்கோம். வேணாங்க, அப்புறம் இதை கண்டென்ட்டாக எடுத்து போட்டுருவீங்க. காசின்ற கேரக்டர் மேலே இருக்க ஒரு கோவம், அவங்க கோவத்தை நான் என்னோட எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராஃபியாக தான் பார்க்குறேன். கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கேன், கரெக்டாக நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே இன்னும் படம் பார்க்கல. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னும் படம் பார்க்கலங்க. எனக்கு முன்னாடி அவங்க படம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க வெளியே ஒரு பக்கம் கோமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் செம்மையாக நடிச்சிருக்கீங்க, சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அந்த கேரக்டர் ஏன் விசிட்டிங் கார்டெலாம் கேட்குறாங்க, ஏன் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் படம் பார்த்தா தான் எனக்கு தெரியும் எதுக்கு விசிட்டிங் கார்டு கேட்குறாங்கன்ட்டு. ஓகே, ஸோ அண்ட் இந்த ஸ்டோரி செலக்ட் பண்ணுறதுக்கு நான் பயப்படவே இல்லைங்க. இப்போ நான் இந்த ஸ்டோரி பண்ணலன்னா வேறு யார் பண்ணணும்னு சொல்லுங்கள், அவங்க பண்ணட்டும். அட் எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரியோட மெயின் பிளாட் என்ன, நம்ம சொல்கிற மெசேஜ் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும். என் மூலியமாக ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கறதுல என்றைக்குமே எனக்கு சந்தோஷம்தான். ஓகே, அதை நல்லா நடித்து கொண்டு போய் சேர்த்துருந்தாலும் சந்தோஷம்தான். இதை நான் ஒரு
வெற்றியாக தான் பார்க்குறேன் அவங்களோட ரெஸ்பான்ஸ். அவங்க அவ்வளோ அன்பாக இருக்காங்க. அரை மணி நேரம் வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன தான் வந்து அந்த கேரக்டர் மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்தாலும் பாலா மேலே அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் 180 நாள் பார்த்துருக்காங்க. இதை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல அவங்க. ஓகேவா? ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு பாலாவுக்கு வந்து நல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குப்பா, இல்லை நல்லா நடிக்கிறப்ப யாராவது சொன்னால் அதுவே எனக்கு சந்தோஷம். அப்புறம் இந்த மெசேஜ் போய் சேர்ந்தா சந்தோஷம். இந்த 2 விஷயம் தான். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் எல்ஸ் பேக். படம் பார்க்கல, ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ½ அன் ஹவர் எல்லாரோட அன்பு உங்களுக்கு கிடைச்சது. எவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் ஆனீங்க நீங்கள்? நான் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும்? லைக் நம்ம ஒரு 50 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம், வீடியோ எடுத்துருக்கோம், இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் என்னை வந்து இதோ கேமராமேன் சாரும் டேரக்டர் சாரும் அது அந்த 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 சைடில் பாம்பு இருக்கா, சுறா இருக்கா, எறா இருக்கான்னு தெரியல, அதில் போய் குதின்ட்டு 5 வாட்டி குதிக்க வச்சு ஒயிட் ஷாட் ஒன்று, மிட் ஷாட் ஒன்று, லாங் ஷாட் ஒன்று, கை காலெலாம் நடுங்கி எடுத்த படம். ஸோ இதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் சந்தோஷப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம், அது கூட பரவாயில்ல. அந்த ரெயின் ஃபைட்டு 3 நாள் நடுங்கிட்டே அந்த பல்லுக்கிலாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. விட்டுதான் கொட்டியிருக்கோம் பல்லு, அந்த அளவுக்கு ஆடிடுச்சு. அதான் ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்தது. ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக கிரிஞ்சு பண்ண விரும்பல நான் மைக்கில் சொல்லி. சந்தோஷம் உள்ள இருக்க பாதி தான் வெளியே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேஎஸ்கே சாருக்கு வந்து பயங்கரமான தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பர்சனலாக எல்லாருக்கும் நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு. இதை நான் எத்தனையோ இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன். பட் ஒருத்தர் 2 பேர் தான் இன்டர்வியூ பார்ப்பாங்க, பட் படம்னா எல்லாருமே பார்ப்பாங்க. அண்ட் பாலாஜி சொல்லவே வேண்டாம், இட்ஸ் டன் அ பியூட்டிஃபுல் ஒர்க். அண்ட் சாக்ஷி மை டியர் டார்லிங், ஐ நோ ஹர் ஸோ வெல், வி ஹவ் ஒர்க்ட் ஆல்ரெடி. ரொம்ப அழகாக அப்படியே இருக்கேன். அண்ட் இவ வந்து ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கா. ஸோ அண்ட் நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். லாஸ்ட் சீன் நான் சொல்லிடக்கூடாது, அது லாஸ்ட் சீன் பார்க்கும்போது நான் அழுதுட்டேன். உண்மையிலே ஜேஎஸ்கே சார் மாதிரி எல்லாருக்கும் ஒரு அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து எஸ் யூஏ சர்டிஃபிகேட் தான் கிடச்சிருக்கு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், பெண் குழந்தைங்க வச்சுருக்கிற எல்லாரும் வந்து இந்த படம் பார்க்கணும். பெண் குழந்தைங்களும், குழந்தை இந்த சென்ஸ் ஓகே 18க்கு மேலே சில இடத்துல ஏங்க அப்படி பார்க்க போனால் எத்தனையோ படத்தில் 2 பீஸ் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதெல்லாம் இதில் இல்லைங்க, நடக்கிற விஷயம் மட்டும்தான் இருக்குது. வாட் ஸோ அந்த அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் க்ளீன் பிக்சர், சாங்ஸ் நல்லாயிருக்கு, கேமரா ரொம்ப நல்லாயிருக்கு, லொக்கேஷன்ஸ் அந்த தெருல அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஒரு வாட்டி அங்கே போகணும், எல்லாரும் அங்கே போகலாம். நம்ம வந்து சக்ஸஸ் பார்ட்டி அங்கே பண்ணுறோம். கொடுக்க மாட்டாங்க, ஏன்பா அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம், வாங்கி கொடுப்பாரு. ஸோ அண்ட் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. எப்படி வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப கிளியராக படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் இந்த வாட்டி வந்து பெண்களுக்கான ஷோன்னாங்க, நாங்களும் ஃபயர் அப்படின்னோடனே வேறலாம் நினச்சி வந்தோம். அந்த ஃபயர்லாம் எதுவும் இல்லைங்க, நல்ல ஃபயர். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஃபயர் இருக்கணும். இருந்தால்தான் நம்ம பெண்கள் நம்ம ஜாகிரதையாக இருக்க முடியும் இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட இருந்து. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். இதில் டாக்டர் தானே. அதாவது அது ஆக்சுவலி நான் இது சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலாஜியை. ஆனால் என்ன பிரச்சனைனா இதை பார்த்துட்டு பிடிக்குமா பிடிக்காதா, இவனை திட்டலாமா, வேணாம் நம்ம பிள்ளை தான், நடிப்பு தானே. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட், நான் 30 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எனக்கு அதில் அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குன்னா எவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். இல்லை அதுதான் உண்மைதான். அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஒர்க், அவன் பாடி மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், கேர்ள்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் திருப்பி ஜேஎஸ்கே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி படங்கள் வரணும், நிறைய வரணும். வாங்க சார் ப்ளீஸ் சார், இது மாதிரி படங்கள் தான் வேணும் சார் எங்களுக்கு. இது வந்து நீங்கள் பயப்படவே வேணாம். நம்ம ஏதோ பெரிய படத்துக்கு ஆப்போசிட்டாக ரிலீஸ் பண்ணால் கூட நம்ம படம் ஓடும் சார். ஐ ஷோர் யூ தட். நான் எதில் வேணால் எழுத்துறேன். ஏன்னா நம்மளோட டீமே பெண்கள் டீம் சார். வந்திருக்காங்க பாருங்க, என்னோட மகாராணிகள், இவங்க வந்து ஓட்டிடுவாங்க சார். ஓகே.